ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனல் நேம் என்னென்னா ஸ்டோரிஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் த ரைட்டர்ஸ். அதில் ஃபஸ்ட் எபிசோடில் பார்ட் 1 வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ நம்ம பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ எடுத்தோடனே லாஸ்ட்டு சீன் வந்து நம்மளோட சேனை வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து ஓபுன்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்துடுவான். இப்போ வந்து சேனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு பில்டிங்க்கு முன்னாடி வந்துடுறாங்க. அங்கே தான் வந்து சேன் தங்கியிருக்கான். ஸோ வந்துட்டு அவங்க அந்த பில்டிங்க்கு முன்னாடி வந்த உடனே சேனோட ஃப்ரெண்டு வந்து சேனை பார்த்து கேட்குறான், யார் அந்த பையன், என்ன பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சேன் சொல்கிறான், நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதுக்காக தேங்க்யூ சொல்ல பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கிளம்பு, எனக்கு வந்து டயர்டாக இருக்குது, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து சேனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் உன்னைய ட்ராப் பண்ண தான் வந்து நீ இப்போ நீ என்னை துரத்து விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கையை மேலே தூக்கி பின்னாடி இழுத்து முறுக்கி, சரி ஓகே எனக்கும் டயர்டாக இருக்குது, ஒர்க்கு வேறு இவ்வளோ 2-3 நாளாக இருந்துச்சு, நானும் போய் வந்து குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே போ அப்படின்னு சேனும் சொல்லிட்டு 2 பேரும் வந்து உள்ளே போயிடுறாங்க பில்டிங்குள்ளே. இப்போ வந்து நம்மளோட ஓபன் வந்துட்டு ரோட்டில் வந்து ஸ்கூட்டியை ஓட்டி வந்துட்டு அங்கே இருக்க ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் நிற்கிறான். அங்கே நின்ன வண்டியை நிறுத்திட்டு கீழே இது பண்ணி பார்த்தா ஆறு மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. அப்புறம் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறான், என்ன அட்ரஸ் இங்கே காமிக்கிது, ஆற்றுக்குள்ளேயா குடியிருக்காங்க, ஐயோ நான் வேறு சீக்கிரமாக கிளம்பணும் இதை டெலிவரி பண்ணிட்டுன்னு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்புறம் பார்த்துட்டு கடைசியாக அட்ரஸை கண்டுபிடிச்சி இப்போ வந்து ஒரு பில்டிங்குள்ளே வந்து நிற்கிறான். அந்த பில்டிங்கோட லாபியில் இருந்துட்டு அந்த யார் வந்து டெலிவர் பண்ண ஆர்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். அவங்களும் வந்துட்டு அந்த யார் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்க இப்போ வந்து அவங்க ரூம்லேருந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. பாத்ரூம்லேருந்து வந்து ஃபோன் அடிக்கிறத பார்த்து எடுக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட சேனோட ஃப்ரெண்டு தான். ஃபோனை எடுத்துட்டு ஹலோ யார் அப்படின்னு கேட்குறான். நம்மளோட ஓபுன்னு வந்துட்டு நீங்கள் டெலிவரி பண்ணிங்களா, ஃபுட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஓ வந்துருச்சா, நீங்கள் வந்துட்டு டோர்கிட்ட கொண்டு வந்து வைங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து அவனோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது, சார்ஜ் இல்லாமல். அவனும் வந்து என்னடா எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கிறத பார்த்துட்டு சார்ஜ் போட போகிறான். அதோட வந்துட்டு சீன் கட் ஆயிடுது. இங்கே ஓபுனும் வந்துட்டு அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணாத பார்த்துட்டு மேலே வந்து பில்டிங்குள்ளே போகிறான். போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, அங்கேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பும்போது இந்த காண்டோ 85ல் வந்துட்டு ஏகப்பட்ட மர்மமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோருக்குள்ளே போகும்போது ஒரே ஒரு டோரில் வந்துட்டு அந்த டைலஸை ஒட்டியிருக்கு. அதை பார்த்து நம்ம ஓபுனுக்கு வந்து டக்குன்னு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு. செவுத்துல சாஞ்சிட்டு கொஞ்சம் மூச்சை இழுத்து விட்டுட்டு திரும்பி பார்க்குறான். அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஒரு டோரு கீழே ஃபுட்டு அப்புறம் பத்தியெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு டோருக்கு முன்னாடி ரெட் கலரில் நூலெல்லாம் தொங்குது. அதை பார்த்தோன்னே அவன் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டான் இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு. பயந்து உள்ளே போய்கிட்டு கடைசியாக வந்து அவனுக்கு முன்னாடி ஒரு டோர் வருது. அந்த டோரையும் பின்னாடி இந்த ஃபுட்டு சிவப்பு கலர் நூல் பத்தி இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் டோரை பார்க்குறான். பார்த்துட்டு மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு தைரியத்தை கொண்டு வந்துட்டு டோரை திறந்து உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அந்த வீட்டுக்கு அந்த ரூமுக்கு முன்னாடி இருக்க ஒரு ரூமில் வந்துட்டு அதை வைக்கிறான். வச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ளே எட்டி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு கிளம்பலான்னு திரும்பும்போது அப்போ வந்து அந்த ரூம்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது, போகாத, உனக்கு உன் உயிர் வேணும்னா அங்கேயே நில்லு, அப்படி தான் இன்றைக்கி வந்து நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. இதை கேட்டோன்னே நம்ம ஓபனுக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. அவனு வந்து மெதுவாக வந்து காலை வந்து எந்த சத்தமும் போடாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ரூம்குள்ளே போகிறான். போயிட்டு அந்த ரூம்குள்ளே இன்னொரு டோர் இருக்குது, அது பாத்ரூம். அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். அந்த பாத்ரூம்லேயே 2 ரூம் மாதிரி இருக்குது. உள்ள ரூம் தான் வந்துட்டு அங்கே பாத் டப் இருக்குது, வெளியே ரூமில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ரூமுக்கு வந்துட்டு உள்ளே எட்டி பார்க்குறான். அங்கே வந்துட்டு ஒருத்தன் நேக்கடாக உட்காந்துருக்கான். ஐ மீன் ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவனோட முதுகு ஓபனை பார்த்து உக்காந்துருக்கு. அவனோட கையில் ஒரு கத்தி இருக்குது. அவன் பேசுகிறான்,
நம்ம ஃபஸ்ட்டு கத்தியை வச்சு ஆரம்பிப்போம். உன்னோட நரம்பை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அவன் கையில் வச்சு இப்படி இப்படின்னு திருப்பிக்கிட்டு இருக்கான். அதை நம்ம ஓபனும் வந்து பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஓபன், இவன் வந்து யாரையோ கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அங்கே உக்காந்துருக்கவனை வந்து பின்னாடி இருந்து பிடிச்சி அவன் கத்தி வச்சிருக்க கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையை வந்து இவனோட இன்னொரு கையில் பிடிச்சிட்டு அவனை வந்து இதை பண்ணக்கூடாது, உங்களை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஓபன் கத்துறான். அது வேற யாரும் இல்லை, அங்கே நேக்கடாக உட்காந்துருக்கிறது வந்து நம்மளோட ஹீரோவான சான் தான். சான் வந்துட்டு இப்படி வந்து டக்குன்னு வந்து ஒருத்தவங்க பிடிக்கிறத பார்த்துட்டு, நீ எப்படி என் ரூம்குள்ளே வந்தா, இது என் ரூமு, என்னை விடு அப்படின்னு கத்துறா. இவன் நான் விடமாட்டேன்னு கத்துறான். பேலன்ஸ் மிஸ் ஆகி பக்கத்தில் இருக்க பாத் டப்பில் 2 பேரும் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே டக்குன்னு வந்துட்டு ஓபன் வந்துட்டு கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சான் மேலே ஏறி உக்காந்து 2 கையையும் பிடிச்சிக்கிட்டு அவனோட காலை இவனோட 2 காலுக்கு அங்கிட்டு வச்சுட்டு அவங்களை செய்ய விட மாட்டேன், நம்மளோட சொசைட்டியில் ஏகப்பட்ட லாஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை மீறக்கூடாது, நீங்கள் இப்படி ஒருத்தவங்களை கொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சானுக்கு இவன் என்ன சொல்கிறானே புரியல, என்னை விடுங்கிறான். இவன் ஓபனும் வந்துட்டு அவன் சொல்கிறத கேட்காம தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு அங்கே யாரையோ பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு திரும்பி பார்த்தா அந்த பாத்ரூமில் யாருமே இல்லை. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு ஓபன் திருப்பி சானை பார்க்குறான். அதை சான் வந்து இவனுக்கு கடைசியில் என்ன தான் பண்ண வரான்னு சானுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போயாச்சும் என்னை விடுறியா அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு ஓபனும் வந்துட்டு டக்குன்னு வந்து அவன் இருக்கிறத இப்போ தான் தெளிவாக பார்க்கும்போது அவன் வந்து ஒட்டு துணி கூட அவன் உடம்புல இல்லாத தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு கையை விட்டுட்டு கொஞ்சம் அந்த பாத் டப்பில் நகர்ந்து போய்க்கிறான். அவன் போயிட்டுருக்கும். அவன் நகர்ந்து போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு யோசனை வருது, இதுதானே நமக்கு அங்கே ஹெல்ப் பண்ணவன் அப்படின்னு நினைக்கிறான். அப்பன்னு பார்த்து கரண்ட் கட் ஆயிடுது. கரண்ட் கட் ஆனோடனே நம்ம சான் வந்து ஓபனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் இடுப்பா. நம்மளோட ஓபன் வந்து முட்டிங்கால் போட்டிருக்கான். சான் வந்து நல்லா பாத்டப்பில் உட்காந்து ஓபனோட இடுப்பை கட்டி பிடிச்சிக்கிறான். இவனுக்கு அதை நினச்சிட்டு ஓபன் வந்து இன்னுமே இவனை வந்து ஒரு சைக்கோ மாதிரி நினச்சிட்டு, என்னை விடு சைக்கோ பேஸ்டர், என்னை விடு அப்படின்னு கத்துறான். அதை பார்த்துட்டு சான் வந்து, என்னை தப்பாக நினைக்காத ப்ளீஸ், நீ எங்கேயும் கொஞ்ச நேரம் போகாமல் இருக்கியா, நான் வந்து இது தெரிஞ்சு பண்ணலை அப்படின்னு வந்து அவன் பாட்டுக்கு நல்லா இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு இப்படி சொல்கிறான். அப்போ தான் நம்ம வந்து ஓபன் கொஞ்சம் காமாக யோசிக்கிறாரு. உங்களுக்கு வந்து இருட்டுனா பயமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அப்படி கேட்ட கேள்விக்கு சான் வந்து எதுவுமே பதில் சொல்லலை. அவன் பயத்தில் அவன் மூச்சு வந்து ரொம்ப வேகமாக இழுத்து விடுறான். அந்த மூச்சு ஓபனோட இடுப்பில் பட்டு அவனுக்கு கூச்சமாகுதா, எனக்கு கூச்சமாக இருக்கு நீ விடு அப்படிங்கிறான். அவன் அப்படி சொல்கிறத பார்த்து சான் விடலை. அவனோட மூச்சு வந்து இன்னுமே வந்து ஸ்பீடாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஓபனும் கொஞ்சம் வந்து காம் ஆகிட்டு, சரி என்னை விடுங்க ஃபஸ்ட்டு, நான் லைட் வர வரையும் உங்கள் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஷானும் கொஞ்சம் அமைதியாயிட்டு அவனை கட்டி பிடிச்சிருக்கான அந்த கையை எடுத்து கொஞ்சம் பின்னாடி சாயிறான். நம்மளோட ஓபனும் வந்து கொஞ்சம் பின்னாடி சாஞ்சு இப்போ 2 பேரும் பாத் டப்பில் 2 ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்ம சான் வந்து இன்னும் ஓபனையே பார்த்துட்ருக்கான். ஓபனும் கொஞ்சம் வந்து சாஞ்சு உட்காரும்போது நம்மளோட சானோட தொடையை தொட்டனே அவனுக்கு கொஞ்சம் ஷையாக நின்று கையை டக்குன்னு எடுத்துட்டு இப்போ 2 பேரும் வந்து பாத் டப்பில் வந்து உக்காந்துருக்காங்க. இன்னும் நம்ம ஷான் வந்து இன்னும் ஓபனையே பார்த்துருக்கான். ஆனால் ஓபனுக்கும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. இப்படி 2 பேரும் நீ என்ன பாரு நான் ஒன்றை பாரு அப்படிங்கிற ஒரு கண்டெஸ்ட்டில் இருக்கும்போது யாரோ டக்குன்னு வந்து சான் அப்படின்னு வந்து உள்ளே வராங்க. அப்பன்னு பார்த்து கரண்டும் கட் ஆயிடுது. 2 பேரும் ஷாக் ஆகி திரும்பி வந்தவனை பார்க்குறாங்க. அதோட அங்கே சீன் வந்து முடியுது. இப்போ வந்துட்டு உள்ளே வந்தது யாரும் இல்லை, சானோட ஃப்ரெண்டு தான். இப்போ டக்குன்னு வந்துட்டு சானோட ஃப்ரெண்டு வந்து ஓபனை வந்து அவன் ரூம்லேருந்து வெளியே இழுத்துட்டு வந்து, நான் வந்து உன்னை டெலிவரி பண்ண தானே சொன்னேன், நீ வந்து எதுக்கு வந்து ரூம்குள்ளெல்லாம் வந்து அதுவும் பாத்ரூம்குள்ளெல்லாம் இருக்க அப்படின்னு வந்து கேட்குறான் கொஞ்சம் ஹாஷாக. ஆக்சுவலி வந்து இவன் சைனீஸ், இவனுக்கு அதனால தாய் வந்து இவன் பேசுகிறதே கொஞ்சம் வந்து காமெடியாக இருக்குது, கொஞ்சம் லாங்காக பேசுகிற மாதிரி இருக்குது. அவன் வந்து அவனோட அந்த அழகான தாயில் வந்து கேட்குறான், நீ எப்படி இப்படி பாத்ரூம்குள்ளெல்லாம் வரலாம் அப்படின்னு. அதுக்கு ஓபன் வந்துட்டு, சாரி நான் வந்து யாரோ வந்து கொலைகாரன் வந்து கொலை பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சி தான் வந்து உள்ளே போனேன் அப்படின்னு சொல்கிறான். கொலைகாரன் கொலை பண்ண போகிறான் அப்படின்னு வந்து சானோட ஃப்ரெண்டு நக்கலாக கேட்குறான். அதுக்கு ஓபன் இருந்துக்கிட்டு,
இல்லை, நானா உள்ளே போயிட்டு டக்குன்னு வெளியே வரலான்னு நினச்சேன். உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு வந்து நம்மளோட சானோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, நீ வந்து இப்படிலாம் பண்ணவே கூடாது, ஒரு டெலிவரிக்காக இப்படி பண்ணுறேன், நான் வந்து உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஓப்பன், இல்லை வேணாம், இது என் ஃபால்ட்டு தான், நான் இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன், ப்ளீஸ் கால்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பன்னு பார்த்து சான் வந்து வெளியே வரான். போது நிறுத்துறியா அப்படின்னு சான் வந்து அவனோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் நம்மளோட ஓபுன்னு இருந்துக்கிட்டு, இல்லை ஏன் தப்பு தான், நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்மளோட சானோட ஃப்ரெண்டும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிறான். இப்போ நம்மளோட சான் வந்துட்டு ஓபன் போன டேரக்ஷனே பார்த்து நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்துட்டு நம்மளோட சானோட ஃப்ரெண்டு ஷான் அப்படின்னு கூப்பிட்றான். என்ன அப்படின்னு சானும் திரும்பி கேட்குறான். நீ நார்மலாக இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து விட மாட்டியே, இப்போ ஏன் விடுற, அவன்கிட்ட ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டுட்டு சான் வந்துட்டு, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், ஹூ அப்படின்னு யார் அப்படின்னு கேட்குறான் சானோட ஃப்ரெண்டு. அப்புறம் டக்குன்னு அவனுக்கு வந்துட்டு, ஓ கண்டுபிடிச்சிட்டியா, அவன்தான் இவன் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சானோட ஃப்ரெண்டு கேட்குறான். அதுக்கு வந்து சானோ இருந்துக்கிட்டு, எனக்கு அவனோட ஸ்மெல் தெரியும், நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் ஸ்மெல்லை வந்து இது பண்ணேன், சுவாசித்தேன், எனக்கு அவன் தான் இவன் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அது யாருன்னு தெரியல. ஆனால் நமக்கு வந்து நம்மளோட சான் வந்து யாரையோ வந்து கண்டுபிடிச்சிட்டான். அது வந்து நம்மளோட ஓபுன் தான். சொன்னதுக்கப்புறம் சான் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, உன்ட்ட அவன் நம்பர் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சானோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை காமிக்கிறான். அவனும் வந்துட்டு அந்த நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டே அவன் வந்து ஒரு முகத்தில் வந்து ஒரு நல்ல சிரிப்பு, ஒரு பிரைட் 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி ஒரு பிரைட்டான சிரிப்பு இருக்குது. அதோட வந்து சீன் கட் ஆகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சானோட ஃப்ரெண்டோட தாய் ஸ்லாங் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. நீங்கள் வந்து உண்மையான சீரீஸில் போய் அவன் பேசுகிறத கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் இப்படி கதை சொல்லும்போது உங்களுக்கு அந்த டைரக்ஷன், இமேஜினேஷன் வந்து கரெக்டாக வரும். ஸோ வந்து இங்கேயோட சீன் வந்து கட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஓபன் இப்போ வந்து ஸ்கூட்டியை வந்து ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஓட்டிகிட்டே இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான். ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு. அங்கே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே 3 பேர் காலையில் வந்து பேசினாங்கள்ல ஓப்பன்ட்டு, அவங்க எல்லாருமே ஆல்ரெடி அங்கே தான் இருக்காங்க. அவனும் வந்துட்டு வண்டியை நிறுத்திட்டு டக்குன்னு உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது அந்த ஆன்ட்டி, அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த ஆன்ட்டி வேகன்னு உள்ளேருந்து வெளியே வந்துட்டு, ஓபன் ஒரு கஸ்டமர் வந்து நீ வந்து மறுபடியும் லேட்டாக டெலிவரி பண்ணியிருக்கேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட ஓபன் இருந்துக்கிட்டு, நம்மளோட சான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான்னு நினச்சிக்கிட்டு, அது ஆக்சிடெண்ட் தான், நான் வந்து தெரியாமல் வந்து பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, என்னைய பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ வந்து டெலிவரி அந்த ஷாப்போட ஃபோனையும் ஸ்கூட்டியோட கீயையும் கொடு, உனக்கு இந்த மாதிரி டெலிவரி பண்ணுற வேலைலாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட ஓபனும் வந்துட்டு சாரி சிஸ்டர்னு தான் வந்து அந்த ஆன்ட்டியை கூப்பிட்றான். இனிமேல் நான் வந்து அப்படி பண்ணாமல் வந்து இருக்க ட்ரை பண்ணுறேன், இனிமேல் நான் சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு கெஞ்சுறான். நான் சொல்கிறது உனக்கு ஜோக்காக தெரியுதா, சாவியை கொடு அப்படிங்கிறான். இவனும் கொடுத்துட்டு திரும்புகிறான். அவன் கண்ணு கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. அவன் திரும்பிட்டு சொல்கிறான், மனசுக்குள்ளேயே மனவுறான், ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதுக்கு எனக்கு இப்படி தான் நடக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் போகிறத பார்த்துட்டு அந்த ஆன்ட்டியும் அங்கே அவனோட அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த மீதி 3 பேரும் அவன் போனதையே பார்க்குறாங்க. அதோட வந்து சீன் கட் ஆகுது. இப்போ நம்மளோட ஓபன் வந்து அப்படியே வந்து ரோட்டில் ஓரமாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்துட்டு ஒரு 4-5 மெசேஜ் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஓபன் வந்து காட் ரைட்டரான ஷியரியோட ஒர்க்கை வந்து நீ காப்பி பண்ணியா, அதனால் இப்போ வந்து ரீடர்ஸ்லாம் வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் வந்து போய் நெட்டில் பார்க்கும்போது எல்லாருமே வந்து இவனை திட்டி போட்டிருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த மெசேஜ் பண்ணால அவன் வந்து ஃபோன் பண்ணி, நீ வந்து இந்த டைம் வந்து பெரிய ட்ரபுளில் மாட்டிக்கிட்ட, நீ வந்து காப்பி பண்ணி இப்படி அந்த காட் ரைட்டரான ஷியரியோட ஒர்க்கை வந்து காப்பி பண்ணி போட்டனால அப்படின்னு சொல்கிறான்.
உடனே அதை கேட்டுட்டு நம்மளோட ஓபன் நான் காப்பியே பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த ஃபோனில் இருக்க பொண்ணு சொல்லுது, நீ காப்பி பண்ணலை அப்படின்னா வந்துட்டு எவிடன்ஸாக கண்டுபிடிக்கணும், இல்லை அப்படின்னா அப்படின்னு இழுக்கிறான். அதை பார்த்துட்டு ஓபன் வந்துட்டு இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவளும் வந்துட்டு இல்லை அப்படின்னா உன்னை வந்து உன் மேலே கேஸ் போட்டு உன்னை பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஓபனுக்கு வந்து நான் காப்பியே பண்ணல, நான் போய் எப்படி எவிடன்ஸை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டுட்டு அவங்களும் வந்துட்டு சரி நான் ஏதாவது ட்ரை பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றா. நம்ம வந்து ஓபன் வந்து ஃபோன் கட்டான ஃபோனை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்புறம் அந்த ஃபோனையே பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க அந்த ரோட்டு ஓரம்லாம் வந்து ஒரு குட்டி செவுறு மாதிரி தடுத்துருப்பாங்களா, அதில் போய் உக்காந்துக்கிறான். உக்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். அப்போன்னு பார்த்து இன்னொரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வந்து வாய்ஸ் சேஞ்சர் போட்டு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கரண்டு முரடாக இருக்குது. அந்த வாய்ஸ் சொல்லுது லிட்டில் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுது. லிட்டில் பிரின்ஸ் அப்படின்னா அவனோட நாவல் எழுதுறான்ல அந்த நாவலோட ஐடி மாதிரி போல், அதனால் வந்து இவனை லிட்டில் பிரின்ஸ்ன்னு கூப்பிட்றாங்க. அந்த நாவலோட ஐடி அவன் அந்த வாய்ஸ் சொல்லுது, லிட்டில் பிரின்ஸ் நீ வந்துட்டு என்ன ரெஸ்டாரண்ட்டை விட்டு உன்னை வெளியே தூக்கிட்டாங்களா, இப்போ வந்து உன்னால் வந்து ரைட்டரும் ஆக முடியாது, நீ வந்துட்டு உன்னால் எழுத முடியல அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போயிரு, நீ மறுபடியும் வந்து எழுதணும்னு நினைக்காத, அப்படின்னா உன் மேலே கேஸ் போட நீ கேஸ் போட்டுருவாங்க, அதுக்கு தயாராக இரு, பேன் ஆகிறதுக்கு தயாராக இரு அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. அதை கேட்டோன்னே நம்மளோட சொல்லிவிட்டு அந்த வாய்ஸ் ஃபோன் கட் ஆகிடுது. கேட்டோன்னே நம்மளோட ஓபனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஓபனும் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துலையே உட்காந்துருக்கான். இப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஆன்ட்டி வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து கணக்கு பார்த்துட்ருக்கா. அப்போன்னு வந்து அவளுக்கு ஃபோன் வருது. அது பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நம்ம சான் தான். நம்ம சான் இப்போ வந்து அவனோட ரூமில் இருந்து இந்த ஆன்ட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். இந்த ஆன்ட்டி ஃபோனை எடுத்தோடனே சான் சொல்கிறான், இன்றைக்கி எனக்கு காண்டோ 85க்கு ஃபுட் டெலிவரி பண்ணாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து அவங்கள தெரியுமா அவங்கக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஆன்ட்டி வந்துட்டு டெலிவரியில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினச்சிட்டு டெலிவரியில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இல்லை டெலிவரியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அந்த பர்சன் வந்து நான் காண்டாக்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது நம்பர் வந்து தரீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறா. அதுக்கு வந்து கேட்குறான் நம்மளோட சான். அதுக்கு வந்து அந்த ஆன்ட்டியும் இருந்துட்டு இல்லை நான் வந்து இப்போ தான் அவனை வந்து வேலையை விட்டு தூக்குனேன், அவன் வந்து வேலையை விட்டு போனாலுமே நான் வந்து ஸ்டாஃபோட நம்பர்லாம் வந்து கொடுக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட சானுக்கு வந்து இதை கேட்டோன்னே முகம் இதாகிடுச்சு. ஓ அப்படியா சரி அப்படின்னா ஃபோனை அவனும் வச்சிட்றான். அதோட வந்து சீன் கட் ஆகுது. இப்போ நம்மளோட ஓபன் வந்துட்டு ஒரு ஆற்று பக்கத்தில் ஒரு மேலே இருக்க ஒரு இது மேலே நின்றுட்டுருக்கான், ஒரு பிரிட்ஜு மாதிரி. அங்கே நின்றுட்டு அவனுக்கு வந்து ஒரு டயர்டாக அந்த கம்பி மேலே சாஞ்சிக்கிட்டு வந்து நிற்கிறான். அப்போன்னு பார்த்து ஃபோன் வருது. ஃபோனை எடுத்தோடனே நான் வந்து காப்பி பண்ணலை அப்படின்னு கத்துறான். ஃபோனை யார் பண்ணாங்களோ அங்கே வந்து இன்னொரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு எனக்கு தெரியும் நீ காப்பி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கு அந்த ஷியரியோட நம்பரையும் அட்ரஸையும் அனுப்புகிறேன், நீ வந்து அவன்கிட்ட போய் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு நானே வந்து காப்பி பண்ணல, நான் எதுக்கு போய் அவனை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நீ காப்பி பண்ணேன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து ரீடர்ஸும் பீப்புளும் நம்ப மாட்டாங்க, அவங்க ஒன்னே தான் தப்பாக நினைப்பாங்க, நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறான். நான் அட்ரஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு கொஞ்சம் ஓபன் வந்து காம் ஆகிட்டு உனக்கு வந்து பாய் தான் இந்த அட்ரஸை சொன்னாரா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவன் எதுவுமே சொல்லலை, ஃபோனை வச்சிட்றான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபோனில் வந்து அவன் ஃபோனில் அந்த அட்ரஸ் வந்து இதாகுது. போய் பார்த்தா காண்டோ 85 ரூம் நம்பர் வந்து 1510 போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே வந்து நம்மளோட ஓபனுக்கு தெரிஞ்சது அது சானோட அட்ரஸ் தான் அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த சானோட அப்பார்ட்மெண்ட்டில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஐயோ இந்த உலகமே ரொம்ப சின்ன உலகம்தான், இப்போ தான் நம்ம மீட் பண்ணோம், இப்போ தான் நம்மளோட எதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அப்போன்னு பார்த்து மறுபடியும் வந்துட்டு ஓபனுக்கு கால் பண்ணாலும் அவன் மறுபடியும் கால் பண்ணிட்டு நீ வந்து சியரியோவை அங்கே போய் பார்க்கணுன்னு தேவையில்ல, சியாங்மியில் ஷியரியோட டெபியூட் பார்ட்டி வந்து நடக்குது, நீ வந்து அங்கே போய் அவனை மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஓபனும் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதோட சீன் கட் ஆகுது. ஸோ வந்து இந்த எபிசோடில் பார்ட் 2வும் முடிஞ்சிருச்சு. பார்ட் 3யும் பார்ட் 4ம் நான் வந்து வேகமாக போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு